உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். ஈஷா பள்ளி மீது பாலியல் புகார். போலீசாரின் சம்மன் பெயரில் பேரூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் ஆஜரான புகார்தாரரிடம் டிஎஸ்பி விசாரணை. ஹைதராபாத்தைச் சேர்ந்தவர் பெண் ஒருவர் ஈஷா யோகா மையத்தின் பணியாற்றி இருக்கிறார். இவரது கணவர் ஈஷா யோகா மையத்தில் உறுப்பினராகவும் இருக்கிறார். ஜக்கி வாசுதேவின் உரைகளை கேட்டு ஈர்க்கப்பட்டதாக தெரிவித்த அவர் 2013ஆம் ஆண்டு ஈஷா யோகா மையத்தின் உடன் நேரடியாக பல்வேறு களப்பணிகளிலும் ஈடுபட்டிருக்கின்றனர். அப்பொழுது அந்த பெண் தன் மகனை ஈஷா யோகா மத்திய மையத்தில் இயங்கும் பள்ளியில் சேர்த்துவிட்டிருக்கிறார். அங்கு அவர் 10ஆம் வகுப்பு வரை படித்திருக்கிறார். இந்த நிலையில் தான் மகன் மைனராக இருந்த பொழுது 2016ஆம் ஆண்டு முதல் 18ஆம் ஆண்டு வரை மாணவர் ஒருவரால் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கியதாக சிறுவனின் தாயார் தெரிவித்திருக்கிறார். சிங்கப்பூரை சார்ந்த பொருளாதாரத்தில் வலிமையான குடும்ப பின்னணியில் உள்ள ஒரு சிறுவன் ஓரினச் சேர்க்கையில் அதிக ஈடுபாடு கொண்டு இருந்ததாகவும் அவர் தன் மகனை 3 வருடங்களாக நள்ளிரவில் துன்புறுத்ததாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறார். இது தொடர்பாக பள்ளி ஜெனரல் கோஆர்டினேட்டரிடம் சிறுவன் தெரிவித்திருக்கின்றார். ஆனால் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கூறப்படும் சிறுவன் மீது நடவடிக்கை எடுக்கப்படாமல் குற்றப்பிணையில் இருந்த சிறுவனை ஈஷா யோகா மையத்தினர் ஒரு வாரம் தங்கள் கஸ்டடியில் பாதுகாத்ததாக புகார்தாரர் சிறுவனின் தாய் தெரிவித்திருக்கிறார். இந்த காலகட்டத்தில் தன் மகன் கடும் மன உளைச்சலுக்கும் உடல் ரீதியாகவும் பாதிக்கப்பட்டு இருந்த பொழுதிலும் ஈஷா யோகா மையத்தின் தரப்பில் எந்த ஒரு உதவியும் செய்யவில்லை என காட்டமாக தெரிவித்தார். இதனிடையே ஈஷா யோகா மையத்தில் தன் மகனுக்கு நேர்ந்த அவலம் தெரிய வந்த பொழுது ஈஷா யோகா மையத்தில் இயங்கும் பள்ளி நிர்வாகத்திடம் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி புகார் தெரிவித்ததாகவும் இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்த ஈஷா யோகா பள்ளி நிர்வாக தரப்பு நடவடிக்கை எடுக்காமல் தட்டி கழித்ததாகவும் குற்றம் சாட்டினார். இந்த நிலையில் ஈஷா நிர்வாகத்தின் தரப்பில் உரிய நடவடிக்கை எடுக்காததால் கோவை மாவட்ட போலீசில் ஆன்லைன் மூலமாக ஹைதராபாத்தில் இருந்து அந்த பெண் புகார் தெரிவித்திருந்தார். புகார் குறித்து விசாரணை நடத்த வேண்டுமென அனைத்து மகளிர் காவல் நிலையம் பேரூர் போலீசார் அந்த பெண்ணிற்கு சம்மன் அனுப்பியிருந்தனர். இன்று அந்த பெண் தன் மகனுடன் கோவை போத்தனூர் பகுதியில் உள்ள அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் விசாரணைக்காக போலீஸ் முன்பு ஆஜரானார். அப்போது பத்திரிகையாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் தனக்கும் ஈஷாவுக்குமான பந்தம் மற்றும் ஈஷா யோகா மையத்தில் தன் மகனுக்கு நடந்த அவலங்கள் குறித்து பட்டியலிட்டார். தன் மகன் மட்டுமின்றி தன் மகனை போன்று பலருக்கும் ஈஷா யோகா மையத்தில் இயங்கும் பள்ளியில் அத்துமீறல்கள் நடந்திருப்பதாகவும் தெரிவித்தார். நானும் என் கணவரும் ஈஷா யோகா மைய வளாகத்திற்குள் சென்ற பிறகு அங்கு இது போன்ற அத்துமீறல்கள் நடந்திருப்பது, பெரிய குற்றங்கள் நாள்தோறும் நடப்பது தெரியவந்ததாக குமரிய அவர் குழந்தைகளுக்கு ஏற்ற சரியான இடம் ஈஷா யோகா மைய வளாகத்திலேயே இயங்கும் பள்ளி அல்ல என தெரிவித்தார். ஜக்கி வாசுதேவிடம் இது குறித்து பள்ளி நிர்வாகத்தினர் தெரிவித்தார்களா என அந்த பெண் கேட்டபோது ஜக்கி வாசுதேவுக்கு சிறுவனுக்கு நடந்த அத்துமீறல் குறித்து ஈஷா யோகா பள்ளி வளாக நிர்வாகத்தினர் தெரிவித்ததாகவும் அதற்கு உரிய வழிகாட்டுதல் ஜக்கி வாசுதேவ் தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டதாகவும் ஆனால் எந்த நடவடிக்கையும் பள்ளி நிர்வாகத்தின் தரப்பில் எடுக்கப்படவில்லை என்றும் ஜக்கி வாசுதேவுக்கு என் மகனுக்கு நடந்த அத்துமீறல்கள் குறித்து தெரியவந்த பிறகும் நடவடிக்கை எடுக்காமல் இருந்திருப்பதால் ஜக்கி வாசுதேவ் இதனை மறைமுகமாக ஊக்குவிக்கின்றாரா என்று கேள்வி எழுந்திருப்பதாக கடும் குற்றம் சாட்டினார். பெண்கள் பாலியல் அத்துமீறலுக்கு எதிராக கொல்கத்தாவில் பேசும் ஜக்கி வாசுதேவ் தனது ஈஷா யோகா மைய வளாகத்தில் நடக்கும் பாலியல் அத்துமீறல்கள் உள்ளிட்டவை குறித்து வாய் திறக்காமல் இருப்பதற்கு காரணம் என்ன என கேள்வி எழுப்பிய அவர் இதற்கெல்லாம் அவர் உடன்படுகிறாரா, இது கர்மா என குற்றம் இழைக்கப்பட்டவர்களை நினைக்க வைக்கின்றாரா என்றும் கேள்வி எழுப்பினார். மகனுக்கு நேர்ந்த கொடுமைகள் குறித்து பொதுவெளியில் பேசிய போது கொலை மற்றும் பாலியல் மிரட்டல் பகிரங்கமாக வந்ததாக அந்த பெண் குற்றம் சாட்டினார். அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாலியல் விவகாரம் குறித்து பேசும் அண்ணாமலை, கோயம்புத்தூரை சொந்த பகுதியாக நினைக்கும் அண்ணாமலை கோவை ஈஷா யோகா மைய வளாகத்தில் நடக்கும் அத்துமீறல்கள் குறித்து பேச வேண்டும் என அறிவுறுத்தினார். பள்ளி வளாகத்தில் நடக்கும் பாலியல் அத்துமீறல்களை போலீசில் தெரிவிக்க வேண்டும் என்ற அடிப்படை சட்ட விதி மட்டுமின்றி சட்டங்கள் எதையும் அவர்கள் மதிக்கவில்லை என்றும் தன் மகனுக்கு நேர்ந்த வன்கொடுமைக்கு நீதி கேட்டு போலீசில் புகார் அளித்து விசாரணைக்கு வந்ததாக தெரிவித்தார். போலீசார் விசாரணையில் பள்ளியில் நடந்த பாலியல் வன்கொடுமைகள் குறித்து தனது மகனிடம் டிஎஸ்பி தலைமையில் ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள் விசாரணை நடத்தினர். தாங்கள் நடந்த கொடுமைகள் அனைத்தையும் தெரிவித்ததாக கூறினார். பாதிக்கப்பட்டவரின் வாக்குமூலம் வீடியோ பதிவு செய்யப்பட இருப்பதாக காவல்துறையினர் கூறினர். தனது மகனின் பாதுகாப்புக்காக மட்டும் போராடவில்லை எனவும் பாதிக்கப்பட்ட மற்றும் மேலும் ஒருவர் கூட பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக சாமானியனாக இருந்தும் பிரதமர் முதல் பல அதிகாரிகளுடன் தொடர்பில் உள்ள நபரை எதிர்த்து பல இன்னல்களுக்கிடையே போராடுவதாக தெரிவித்தார். इंग्लिश इज़ बेटर. इंग्लिश, तेलुगु और हिंदी. इंग्लिश.
Sir, you முடிச்சிருங்க. You can speak in a few minutes here. After that, I'll have a separate interview. I am here to put a POXO case, that happened to my son in 2019. I've already raised an online petition, and we have been called by the police to investigate further. And so far so good. The police are doing their job. They have asked me all the details. I have given them enough evidence to show that these things have happened at home school, and no action has been ever taken. And now they are also saying that I did not have a problem with my son being molested in the first place. If I had a problem, and they are trivializing what happened to my son. They are saying that the complaints were very trivial. If somebody is being touched in their private parts, and if one child is being forced, he is forcing himself to rape another child, whether it is a male child or a female child, how can you discriminate a male child? Why male child, is it okay to touch a male child otherwise? So now they are trivializing. They are saying that it was a very trivial complaint. We have enough evidence to show that the boy has been molested for 3 years in the school, during which we have raised many concerns about child safety there. And they said that it has been informed to Sadhguru. And later on, I have also volunteered at the school. We were blind devotees of Sadhguru, that he is going to take care of everything. He is going to take care of our child. We tried to get an admission for our younger son also, thinking that he will take care of everything. We thought our child's case was an isolated case. That means only our child was affected. But later on, I came to know through many leads that our child was not the first child, and he is not going to be the last child who has been ever molested in that place. The management has not taken any cognizance of it. If cognizance has to be taken, the principal, it is mandatory for the principal of the school to complain to the police immediately. The onus is not on the parents. Now the principal is saying that we have both the parents have decided not to take it legal. So it is a cognizable offence that the principal has to mandatorily report it to the put to the police station, which has never been done. And shamelessly he is saying that she is okay with it. She didn't want to go to the police station. Even to get a mail from them, I had to coerce them that if they do not accept in writing, I will go to the police. They have given in writing that this thing has happened on their campus and that they are going to take action. At the time of 2018, the head of the school was Swami Vibhu. I don't know his real name, Swami Vibhu. He himself has molested a PT teacher who is also a male, who is an Australian, and there is enough evidence to show that he was also molested, and he was still continued to be the in the school until even today. Even when I left school in 2014 June, he was still there teaching English literature. So now my question is, when you know in 2018 itself that Swami Vibhu is a molester, how did you let him close to the children? 2018, when is 2018 and he is still continuing? He is Lebanese in origin. If tomorrow they wish to leave the country, who is accountable for all the offences that are done on our children? And Isha organization, especially with the school, they are running it like they call themselves a volunteer organization. But if you just leave it to the volunteers, and volunteers change every 2-3 months, if something happens on a child and leaves, who is accountable to it? And I myself have volunteered there for 2 years. And now they are saying they haven't violated any ICSE regulations as per. Then I am not even qualified to teach there. I am not a B.Ed. They just gave me a book in the hands and they asked me to go and teach at 12th grade. I taught political science in 12th grade, and now they're coming back at me and saying that it's all concocted. We have enough evidence to ensure that there's a very concrete evidence that they have accepted that this incident happened on the campus. Now my question is, I've requested, see, there is a lapse. There is a certain time gap, I should say, that we also had to come out of Sadhguru Jaggi Vasudev's brainwash. We were all brainwashed at one point, and now we have to come out of that brainwash even to complain. Just because we are complaining late does not mean that the incident did not happen. Does it say that the incident did not happen? The school has emailed saying that the incident happened, and now they are saying it's a very trivial thing.
Touching a boy's part is a very trivial thing for Prakash Somyaji, who is a principal of the school. Now that is where it is very, 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 very sensitive. Children as young as 7 years are in the school campus, and how many of them are even complaining? How many of them are even reporting these issues? Now my request, my social responsibility is to ensure that these things be reported more often. There is no shame in it. Until and unless we report, there is nothing that the governments can do about it. The police cannot do anything about it. Even when we come out and we give a statement, n number of lies told by Isha Foundation. Now if so many lies are told about it, and especially with a man of that great influence, where he sits with the prime ministers, he sits with the bureaucracy, he sits with the top-notch people of this country, where will a voice like a small, very normal family, where will we have the voice to even speak is my question. Now my appeal is to all the bureaucrats, all the politicians, all the top-notch celebrities who are sharing a dais with this man, that until and unless all these cases are discharged, please boycott this person. I am not telling boycott Hinduism. Please, Hinduism is beyond Jaggi Vasudev. Hinduism is beyond, Adi Yogi. Hinduism is beyond everything. Now my straight appeal to all the people, all the celebrities, bureaucrats and government officials who are